1000 miles of journey starts with one step. 1000 மைல்கள் கொண்ட ஒரு பாதை ஒரு அடியில்தான் துவங்குகின்றது என்று சொல்வார்கள். நமது நிர்வாகம் மாணவர்கள் நலனுக்காக எண்ணிலடங்கா முயற்சிகளை எடுத்து வந்திருக்கின்றது. அதன் வழியாக மாநில, மாவட்ட அளவில் மாணவர்கள் ஏகப்பட்ட சாதனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்திய, மாநில அரசுகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடி அரசு அதிகாரிகளாக வர வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணத்தின் அடிப்படையில் நாம் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். அதில் ஒன்று JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ற IIT, NIT போன்ற நிறுவனங்களில் நமது மாணவர்கள் படித்து புகழ் பெற வேண்டும், பெற்றோருக்கும் நமது பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் இன்றைய ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக இங்கு வந்திருப்பவர் நமது பெருமைக்குரிய தமிழாசிரியர் திரு செல்வராஜ் அவர்களின் புதல்வன் திரு டைட்டஸ் அவர்கள். டைட்டஸ் அவர்கள் தற்பொழுதுதான் JEE எக்ஸாம் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று அந்த மகிழ்ச்சியை பகிரவும், அதன் மூலமாக நமது மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவருடைய பொன்னான நேரத்தை விட்டு இங்கு நமக்காக வந்திருக்கின்றார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். இப்ப ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அவன் சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், எவ்வளவு நேரம் படிச்சா இந்த தேர்வை பாஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு ஐடியா சொல்றீங்களா? எவ்வளவு நேரம் படிச்சா அப்படிங்கிற ஒரு கணக்கு அவரவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட பொறுத்துதான். அவங்க ஒரு 5 மணி நேரம் படிக்கிறாங்க ஒரு நாளைக்கு, அது அவரவர்களோட இதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட், அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அந்த 5 மணி நேரமும் படிக்கிறாங்க, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் அந்த 5 மணி நேரத்துல அந்த பர்டிகுலர் இதுல அந்த கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் சொல்ல முடியும். அது சில பேர்த்துக்கு ஒரு சில கான்செப்டை புரிஞ்சுக்க ரொம்ப நேரம் ஆகும். அப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா செலவு செய்யலாம். ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் கம்மியாகும். அது பொறுத்து அவரவரோட அறிவுத்திறன், அவரவரோட டேலண்ட்டை பொறுத்துதான் அது வேறுபடும். அது அவங்கவுங்க இது அவங்களுக்கு புரியுற அளவுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கணுமோ அதை அவங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க படிக்கணும். IIT, NIT ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? IIT, NITக்கும் மேக்சிமம் கரிக்குலம் படி அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. கரிக்குலம் கொஞ்சம் IITல கொஞ்சம் அப்கிரேடா, கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அது இல்லாம IITங்கிறது இந்தியாவிலேயே ஒரு பெரிய இன்ஸ்டியூட். அதுக்கு எழுதுற எக்ஸாமோட தரம் தான் அது காரணம். அட்வான்ஸ் இந்தியா வேர்ல்டுலேயே 2வது கஷ்டமான எக்ஸாம்னு சொல்றாங்க. வேர்ல்டுலேயே 2வது கஷ்டமான எக்ஸாம்னு சொல்றாங்க. ஸோ அதை எழுதி வர ஒரு மாணவன் எவ்வளவு ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோ, இல்லை எவ்வளவு பொறுமை, மற்ற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றான், ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றான், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதை ஜட்ஜ் பண்ணி தான் அவங்கள அட்வான்ஸ் எடுத்து IITல சீட்டே கொடுக்குறாங்க. ஸோ அதனால IITயோட இதுல இருக்கிற மாணவர்களோட தரம் கொஞ்சம் ஹை லெவலா இருக்கு கம்பேர்ட் டு NIT. ஆனா மற்றபடி டிஃபரன்ஸ் இல்லை. IITல இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம அதுக்கடுத்து நம்ம ஃபியூச்சரை எப்படி டெவலப் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற மாணவர்கள் அலுமினி சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. அது NITல அவ்வளோ இல்லை. அதனால NIT செகண்ட் டயர், IITக்கு அடுத்து இந்தியால அது செகண்ட் டயர். ஆனா NITல படிச்சும் பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறதும் ஒரு மறைக்கப்படாது. இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்க தேர்வு எழுதுறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் எதுவும் இருக்கா IITல, NITல? NITயை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்ல அவங்க ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஹோம் ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிற கொடுக்குறாங்க. அது யாருக்குன்னா அந்த ஸ்டேட்ல யாரு ஃபர்ஸ்ட் டைம் எப்ப 12th எக்ஸாம் அந்த ஸ்டேட்ல அப்பியர் ஆயிருக்கா அந்த ஸ்டேட் தான் அவங்களோட ஹோம் ஸ்டேட் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல யார் யாரு ஃபர்ஸ்ட் 12th எழுதுறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஹோம் ஸ்டேட் தான் தமிழ்நாடு தான். அப்போ ஹோம் ஸ்டேட் அவங்க IIT என்ன கொடுத்துருக்காங்கன்னா NIT திருச்சி கொடுத்துருக்காங்க. அதுல 50% ஆஃப் சீட்டு மட்டும் அந்த ஹோம் ஸ்டேட் கோட்டால போகும், மற்ற 50% இது போகும். அப்போ நம்ம வாங்குற மார்க்ல கொஞ்சம் கம்மியா வாங்கினாலும் நம்ம ஹோம் ஸ்டேட் கோட்டா இருந்தா அந்த IITக்கு நம்ம போகலாம். அது ஒரு ரிசர்வேஷன் மாதிரி. ஆனா IIT பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து ஸ்டேட்டுமே 23 தான் இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. NITக்கு மட்டும் தான் அந்த ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க.
ஸோ என்ஐடியில அந்தந்த ஸ்டேட் மாணவர்கள் 50%. சில ஸ்டேட்ல வந்து என்ஐடிகள் கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒரு கம்பைன் இதா கொடுப்பாங்க. அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கு என்ஐடி திருச்சி. அதனால அதுதான் நம்மளோட ஹோம் ஸ்டேட். இப்ப அந்த 11ஆம் வகுப்பு சிலபஸ் அதுக்கும் ஜேஇக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா, இல்ல 12th மட்டும் தான் பாக்கணுமா? அந்த சிலபஸ் பத்தி சொல்லுங்களேன். 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் சேர்ந்துதான் ஜேஇ. ஜேஇன்னு இல்லை, எந்த போட்டி தேர்வு யூஜி அட்மிஷனுக்காக நம்ம எந்த போட்டி தேர்வு எழுதினாலும் அதுல 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும். ரெண்டையுமே ஒண்ணு மற்றொன்னு பிரிச்சு பார்க்கணும். ரெண்டு அந்த மாதிரிதான். அப்ப ரெண்டையுமே ஈக்குவலா ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அப்ப 11th சிலபஸ் கண்டிப்பா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கணும். 11th அதிக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த வருஷம் கொஸ்டின் செட்டர்ஸ் பொறுத்துதான். ஓ, சில சமயம் 11ஆம் வகுப்புல இருந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா கேட்கலாம், 12th கொஞ்சம் அதிகமா கேட்கலாம். ஆனா ரெண்டுமே பேலன்ஸா நம்ம வச்சு நம்ம ஒரு சேஃப்னா அது ரெண்டுமே பேலன்ஸ். அப்ப இந்த ஜேடபிள்யூ எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பா 11th and 12th சிலபஸ் which is equal to NCERT அதுல வந்து தரவா இருந்தா எளிதில் பாஸ் பண்ணலாம். தனியா அவங்க வேற எதுவும் NCERT புக்ஸ் மறுபடியும் படிக்கணுமா, இல்ல வெளியே இருந்து மெட்டீரியல்ஸ் எதுவும் படிக்கணுமா? அது அவரவரோட இதை பொறுத்துதான். சில பேர் சொல்றாங்க வெறும் NCERT புக்கை மட்டும் படிச்சு நான் கிராக் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்துதான். ஒரு கொஸ்டின் அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, நிறைய ரிசோர்சஸ் படிச்சும் அவங்களால அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது வேஸ்ட். அவங்க லிமிட்டடா படிச்சு ப்ராப்பரா படிச்சிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா எந்த ரிசோர்ஸ் அவங்க சூஸ் பண்றாங்களோ அது மட்டும் போதும். நான் மெயினா சஜஸ்ட் பண்றது என்னன்னா, அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் புக் அந்த புக்கே ப்ராப்பரா படிக்கலாம். அட்வான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கிலீஷ்ல படிக்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் படிக்கலாம். இதை தாண்டி ஒரு சில தியரி பார்ட்ஸ் மட்டும் NCERT ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மெயின்ஸுக்கு வந்து மெயினா வந்து 11th and 12th அவங்க கையில அவங்க அந்த தேர்வுல தேர்ச்சியில தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குன்னு. ஸோ அதை விட்டு தான் நம்ம பசங்க நிறைய பேர் வெளியே தேடிட்டு இருக்காங்க, கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்காங்க. ஸோ மெயினா வந்து நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, அதாவது புக்கு படிக்கணும்னு படிக்காம ஒவ்வொரு லைனுக்கும் வந்து நீ ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஈஸியா மனசுல நிற்கணும் அந்த விஷயங்களும் சொல்றாங்க. இப்ப நிறைய வந்து நீட் மாதிரி அகாடமிஸ் நிறைய வந்துருச்சு. ஜேடபிள்யூ அந்த மாதிரி நிறைய அகாடமிஸ் வந்துருச்சு. அகாடமி போய் படிக்கிறவங்க தான் பாஸ் பண்ண முடியுமா, இல்ல நம்ம பசங்க சாதாரணமாவே கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டா பாஸ் பண்ணிடலாமா? அகாடமி போய் படிக்கிறதுனா அவங்க வந்து ஒரு ஆர்டரா ஸ்ட்ரக்சரா கொண்டு போறாங்க. அவங்கள அதே ஒரு கரிக்குலம்லயே என்கேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட சக்சஸாவும் இருக்கு. அதுலதான் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகி வெளியே வராங்க. அதே ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸா நம்மளும் வீட்டுல இருந்து ஒரு டெடிகேஷனோட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்மளும் அதே ஸ்ட்ரக்சரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளாலையும் அதுல கொண்டு வர முடியும். அகாடமிஸ் போய் தான் அப்படின்னு இல்லை. இப்ப நான் போனேன், ஆனா வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு இப்படிதான் பண்ணணும்னு. அதே மாதிரி மத்தவங்க யாருக்கையா சொன்னோம்னா அவங்க பண்ணாங்கன்னா அதே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களாலே உள்ள போங்க. அகாடமி போய் தான் அப்படின்னு சரியான திட்டமிடல் இருந்தாலே வந்து எனக்கு தெரியாது. அப்ப நான் அகாடமி போகும்போது நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க நிறைய சொன்னாங்க. அப்போ வந்து இது வந்து மத்தவங்களுக்கும் நான் சொல்ல முடியுது. ஸோ அதுதான். ஓகே ஓகே. இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு உங்க தனிப்பட்ட அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஜேஇ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுவோம்? தனிப்பட்ட அட்வைஸ்னா இருக்கிற டைமை கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். டைம் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து போயிடுச்சு அப்படின்னு யோசிக்க முடியாது. அப்போ இருக்கிற டைம்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஃபுல்லா அதுல டெடிகேஷன் இருக்கும். 12th படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு வருஷம் தான் படிக்க போறாங்க. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க கம்ப்ளீட்டா அதுலயே ஃபோக்கஸ்டா இருந்து படிக்கணும். அவங்க வந்து அந்த டைமை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு இயர் டிராப் எடுத்து படிக்கிறேன்னா அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு வருஷம் 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் சூட்டபிளா இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் ஒவ்வொரு தடவையுமே போட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டைம் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம நிறைய பேர்த்தோட போட்டி போட வேண்டியது வரும். நம்ம லெவலெல்லாம் தாண்டினவங்களோடையும் போட்டி போட வேண்டியது வரும். ஸோ அதனால இப்ப இருக்கிற டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஒரு வருஷமா இருந்தாலும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால கிராக் பண்ண முடியும். வருஷத்துக்கு வந்து 10 to 12 லட்சம் பேர் எழுதாங்க இல்லையா? 10 to 12 லட்சம் பேர் அதுல உண்மையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறவங்க தான் பாஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால மாணவர்கள் கரெக்டா அந்த டைம் ஷெட்யூல் போட்டு திட்டமிட்டு படிச்சாலே வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்க மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப போயிட்டு இருக்கு. மற்ற கம்ப்யூட்டர் எக்ஸாமே அப்படித்தானே, படிச்சுட்டு போறவங்க கம்மி,
கரெக்டா திட்டமிட்டு படிச்சுட்டு போறவங்க மட்டும்தான், கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சார். நீங்க இந்த சப்ஜெக்ட் வைஸா கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, பிசிக்ஸ்ல இந்த கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு முக்கியமான 3 பாடம் பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இந்த 3 தான். இதுல நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியா பார்ப்போம். முதல்ல பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ். ஜேஇ மெயின்ஸ் கடைசியா ஒரு 5 வருஷத்துல பார்த்தா பிசிக்ஸ் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த வருஷமும் இதுக்கப்புறம் வர காலங்களையும் அதே மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனை ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வேணாம். நம்மளோட இதை என்னங்கிறத படிப்போம். பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தியரியும் இருக்கு, கேல்குலேஷனும் இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம ஈக்குவலா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில பேருக்கு பிசிக்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அட்லீஸ்ட் அது என்ன இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல அப்படிங்கறது மட்டுமா நீங்க ஒரு தடவை கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு நம்ம பார்த்துருப்போம், அது எங்கேயாவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிசிக்ஸ்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு பாடத்தையும் செப்பரேட்டா பிரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸ், இயக்கவியல்னு சொல்லுவோம். அந்த பார்ட்ல பார்த்தா 11th ஃபுல்லா மெக்கானிக்ஸ் இருக்கும். 11th முதல் 5 பாடங்களிலும் கடைசியா ஒரு 2 பாடம், அடுத்து கிராவிடேஷன், ஈர்ப்பியல் அப்படிங்கிற ஒரு பாடத்திலையும் நம்மளால மெக்கானிக்ஸை பார்க்க முடியும். அது இல்லாம 11th இன்னொரு ஒரு பார்ட்னா தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல். இதுல மெக்கானிக்ஸ் பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுல மேக்சிமம் சம்ஸ் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் நீங்க வந்து திருப்பி ரிப்பீட் இது பண்ணுங்க. தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேயே இருக்கும், அதாவது வெப்ப இயக்கவியல் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேயே இருக்கும், பிசிக்ஸ்லயே இருக்கும். ஸோ அதை நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதுல தியரி பார்ட்டும் இருக்கு, இது இருக்கு, ஸோ கால்குலேஷன்ஸும் இருக்கு. ஸோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போக அடுத்து நீங்க 12th வந்துட்டீங்கன்னா 12th எலக்ட்ரோடைனமிக்ஸ், மின் இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல ஃபுல்லா அந்த பார்ட் தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். நீங்க 10thலயே இதை பத்தி சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ திருப்பி நீங்க வந்து ஒரு எலாபரேட்டா எல்லாத்தையும் படிக்க முடியும். ரொம்ப ஃபோக்கஸ்டோட படிங்க. பிசிக்ஸ் வந்து ஃபோக்கஸா படிச்சா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஃபார்முலாஸை ஃபுல்லா ஒரு தனியா ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து 12th செகண்ட் பார்ட்ல பார்த்தோம்னா, செகண்ட் வால்யூம்ல பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒளியியல், ஆப்டிக்ஸ், அதுல 2 பாடம் இருக்கு. வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ் 2 பாடம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாடம் அதுல நீங்க கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்னு கூட. அதுல ரே ஆப்டிக்ஸ், கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய சம்ஸ் வரும். படங்கள் இன்டர்பிரட் பண்ற மாதிரி அதை வந்து வச்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி வரும். அதுக்கடுத்த பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா நவீன இயற்பியல் சொல்லுவாங்க, மாடர்ன் பிசிக்ஸ். அதுல ஃபுல்லா தியரி பார்ட் மேக்ஸிமமா இருக்கும். நான் இதுல மட்டும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா, ஒரு தடவை என்சிஆர்டி படிங்க. அதுல வந்து தியரி பார்ட் இருக்கும், டைரக்டா கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கு ஜேஇ மெயின்ஸ்ல. ஸோ அதனால ஒரே ஒரு தடவை என்சிஆர்டி ஒரு தடவை கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிசிக்ஸ் ஈஸியா கிராக் பண்ற சப்ஜெக்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்க நல்லா ஃபார்முலா படிச்சு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா பிசிக்ஸ் ஈஸி சப்ஜெக்ட். அட்வான்ஸுக்கு உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நீங்க பெரிய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதை பார்த்து பயப்படக்கூடாது. மெதுவா ஒவ்வொரு லைனா படிச்சு அதுக்குதான் இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல தான் நடக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில தான் நடக்கும் போது. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா அட்டன் பண்ணீங்கன்னா பிசிக்ஸ் கொஸ்டின்ஸை ஈஸியா கிராக் பண்ணலாம். அடுத்து வந்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இயற்பியல் வேதியியல்னு சொல்லுவாங்க. 2வது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல். 3வது வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல். இதுல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில மேக்ஸிமம் சம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், தியரியும் இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல இருக்கிற தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல் இங்கேயே இருக்கும். ஸோ ரெண்டுலயுமே வந்து சில ஃபார்முலாஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன்ஸ் மாதிரி வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபார்முலா பேசிஸ் தான் மெயின்ஸ்ல இருக்கும் மேக்ஸிமம். மெயின்ஸுங்கிறதே வந்து உங்களோட ஸ்பீட், அக்யூரசி, அப்புறம் உங்க மெமரி, அதை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா தியரி படிச்சுக்கோங்க. லெசன்ல ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்க, சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கரிம வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மேக்சிமம் வந்து டயக்ராம்ஸ் பேஸ், ரியாக்ஷன் பேஸ், நிறைய பேரோட இருக்கிற ரியாக்ஷன்ஸ் இருக்கும், நேம்டு ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தனியா ஒரு நோட்டு மாதிரி போட்டோ இல்ல தனியா ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுக்கிட்டு எழுதி பாருங்க. அதே மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கனிம வேதியியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுல வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பிகாஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும்.
ஒரு ஆர்டர் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், ஆனா அந்த ஆர்டர் அப்படி வராது, வேற மாதிரி வரும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு மாதிரி நம்ம டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லை, கொஞ்சமா பிடிச்ச ஒரு கதை படிக்கிற மாதிரி அதை படிச்சு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் அதுல வருது, டைரக்ட் கொஸ்டின்ஸ் என்சிஆர்டில எல்லாம் வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இருந்து வருது. அதே பாடத்திட்டத்துக்கு ஈக்குவலா தான் ஸ்டேட் போர்ட் புக்ஸும் இருக்கு. ஸோ உங்க புக்கையும் தரவு பண்ணுங்க, என்சிஆர்டியில் படிச்சு நோட்ஸ் எழுதி வைங்க. ஸோ ரொம்ப ஈஸியா வந்து கெமிஸ்ட்ரி கிராக் பண்ணலாம். ஸோ ஓவராலா கெமிஸ்ட்ரி இந்த 3 பார்ட் தான், அவ்வளவுதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டேட் போர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸ் வந்து என்சிஆர்டில இருக்கிறத விட நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பாட்டை படிங்க இந்த பாட்டை படிங்க பிரிக்கவே மாட்டேன். ஏன்னா எந்த பாட்டுமே தனித்தனியா பிரிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ஒன்று இன்டர்லிங்க்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து மேக்ஸ் உங்க புக்கை கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. அதை நீங்க படிச்சு கம்ப்ளீட்டா எல்லாம் தரவா இருந்தீங்க, 11th 12th எல்லா சப்ஜெக்ட்லயுமே 11th 12th ரெண்டையுமே சேர்த்து தான் நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். என்சிஆர்டியும் அதுல சில இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 5 year ட்ரெண்டா ஜேஇ மெயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜேஇ மெயின்ஸோட கொஸ்டின்ஸும் ஜேஇ அட்வான்ஸோட கொஸ்டினும் மேக்ஸ்ல ஈக்குவல் லெவல்ல இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு வந்து 25 கொஸ்டின் மெயின்ஸ்ல கேட்கறாங்கன்னா 25 கொஸ்டினுமே மேக்ஸ்ல ஹார்டா இருக்கு. உங்களோட சப்ஜெக்டை நீங்க ப்ராப்பரா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களால 10 கொஸ்டினுக்கு மேலேயே வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். அதுவே ஒரு பெரிய சக்சஸா எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ மேக்ஸை ஈஸியா கிராக் பண்ணலாம். நான் இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த வருஷம் 2024லயே ஏப்ரல் ஜனவரி 2 செஷன் நடந்திருக்கு. ஒவ்வொன்றிலையும் 10 பேப்பர், மொத்தம் 20 பேப்பர் நடந்திருக்கு. ஸோ இந்த 20 பேப்பரையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இதே மாதிரி 2022, 2023, 2021 இது மாதிரி எல்லா வருஷத்தோட பேப்பரையும் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. மேக்ஸை ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு கொஸ்டினா போட்டு பாருங்க. ஒரு கொஸ்டின் வரலன்னு ரொம்ப இதாயிடாது. நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த ஆன்சர் எப்படி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அதுதான் ஒரு பெரிய சக்சஸா பார்க்க முடியும். இந்த எக்ஸாம்ல பெரிய சக்சஸ் அது குரூப். ஸோ இந்த மாதிரி 3 இதையும் ஸ்ட்ரக்சர்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால ஈஸியா ஜேஇ மெயின்ஸ் கிராக் பண்ண முடியும். இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இது எல்லாத்துலயும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ் வந்து இதுல கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன், அதனால அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க, டிஸ்ட்ராக்ஷனை ஒதுக்கி வைங்க, டெடிகேஷனோட பண்ணுங்க. நல்ல ஒரு அருமையான ஸ்டடி பிளானே போட்டு கொடுக்குறீங்க பசங்களுக்கு. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, ஓகே. இன்னொரு எல்லாரும் மாணவர்கள் கேட்க ஆசைப்படுற ஒரு விஷயம், எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க, ஐஐடி இல்லாட்டி என்ஐடியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, முடிச்சுட்டா எவ்வளவு சம்பளம் அப்படின்றதா எங்க பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம். குறைந்தபட்சமா எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும் மாசத்துக்கு வருட வருமானம்? சம்பளம்ங்கிறது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இப்போ ஐஐடி போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை இருக்கும், நல்ல பொசிஷன்ல வேலை இருக்கும், என்ஐடி படிக்கிறவங்களும் வேலை இருக்கும். அதை தாண்டி அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் அவங்க சம்பளம் போகுது அப்படிங்கிறதுலாம் அவங்களோட தனிப்பட்ட ஸ்கில் தான். அங்க போய் அவங்க நிறைய ஸ்கில் வளர்த்துக்கலாம். இப்போ அவங்க ஒரு ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, டிகிரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ல டிகிரி படிப்பாங்க. ஆனா அவங்களோட ஜாபே வந்து அந்த ஸ்ட்ரீம்ல இல்லாம வேற ஸ்ட்ரீம்ல ஸ்விட்ச் ஆகி அதுல அவங்க பயங்கரமான நிலைமைக்கு போற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால சம்பளம் இவ்வளவுதான் அப்படிங்கறது சொல்ல முடியாது. பட் ஒரு நார்மலா நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு அங்க ஐஐடியில படிக்கிறதுக்கும் பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஓகே. சில பேர் படிக்கும் பொழுதே சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அந்த வாய்ப்புகள் வந்து அவங்க ஐஐடியோட கரிக்குலத்திலேயே இருக்கு. அவங்க வந்து ஒரு செகண்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறமே உங்களால செல்ஃபா ஒரு சஸ்டைனா ஒரு கம்பெனில போய் உங்களால இருக்க முடியும்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அதுக்கான லீவுகளையும் அவங்களே கொடுத்து நீங்க போய் எங்க கம்பெனில வேலை பார்க்கலாம், இந்த கம்பெனில வேலை பார்க்கலாம், நம்மளா போய் தேர்றதை தாண்டி அவங்களே ஒரு அதுக்கான ஒரு அடைத்தளத்தை அமைச்சு தராங்க. ஸோ அதுக்குனாலதான் ஐஐடி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஐஐடிகளே என்ஐடிகள். இப்ப 2 வருஷம் நீங்க படிச்சீங்க, இது இன்கேஸ் பாஸ் பண்ணலன்னா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டு இருந்துச்சா? ஆரம்பத்துல இருந்தே அந்த இது இருக்குது. ஆனா அது இல்லாம எக்ஸாம் எழுதும் போதோ இல்ல எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த தாட் எப்பயுமே வந்துடக்கூடாது, நம்மளால முடியாதோ அப்படின்னு. ஏதோ நடக்கட்டும், எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குன்னா நமக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் கஷ்டமா தானே இருக்கும் அந்த பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம அங்க போய் அட்டெண்ட் பண்ணுவோம். அங்க போய் நம்ம மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம்
கிராக் பண்ண ரொம்ப கஷ்டம். ரிசல்ட் வந்தோடனே உங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ரிசல்ட் வரும்போது நான் டிராவலிங்ல எங்கேயோ இருந்தேன். அப்போ ரிசல்ட்டே வரல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம். அப்புறம் எல்லாம் போய் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நானா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீட்டு அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா சீட் கன்ஃபார்ம் பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் டைட்டஸ். அருமையான ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாஸ் பண்ணது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மெயினா உங்கள் பெற்றோருக்கு எங்கள் தமிழாசிரியர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மீண்டும் எங்கள் மாணவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக தேவைப்படும் பொழுதெல்லாம் வழிநடத்துவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.